நம்மில் பலர் வெளிப்படையாக பேசாத விஷயங்களான பொறாமை, துரோகம், அநீதி மற்றும் வாழ்க்கை நியாயமற்றது என்ற உணர்வு ஆகியவற்றுடன் போராடுகிறோம். சில நேரங்களில் நாம் சரியானதை செய்ய முயற்சி செய்கிறோம், ஆனாலும் நாம் இன்னும் கஷ்டங்கள், நிராகரிப்பு அல்லது பொய்யான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறோம். இது நம்மை யோசிக்க வைக்கிறது. இது ஏன் நடக்கிறது? ஜூஸ் 12 இந்த போராட்டங்கள் புதிதல்ல என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. நமக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே ஆணவமும் ஊழலும் தங்கள் சமூகங்களை கைப்பற்றியதால் முழு நாடுகளும் அழிக்கப்பட்டன. ஆனால் பொறுமை, நேர்மை மற்றும் அல்லாஹ் மீதான நம்பிக்கை இறுதியில் மரியாதை மற்றும் வெற்றிக்கு வழிவகுத்தது. நம் வாழ்வில் ஒரு பின்னடைவு போல் தோன்றுவது உண்மையில் அல்லாஹ்வின் பெரிய விஷயத்திற்கான தயாரிப்பின் ஒரு பகுதியாக இருக்கலாம். குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு 2 முக்கியமான விஷயங்களை சொல்றான். 1, வானம் வரை வளர்ந்த ஆணவத்தோட பயங்கரமான அழிவு. இன்னொன்னு, தாங்க முடியாத சோதனைகளுக்கு நடுவுல வந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு கிடைச்ச பரிசு. சிலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை பொய்யாக கற்பனை செய்ததாக குற்றம் சாட்டினர். அல்லாஹ் ஒரு சவாலுடன் பதிலளிக்கிறான். குர்ஆனைப் போன்ற 10 அத்தியாயங்களை உருவாக்குங்கள். உங்களுக்கு உதவ யாரையும் அழைக்கவும் யாரும் இதுவரை வெற்றி பெற்றதில்லை. கொள்கை: குர்ஆன் மொழி, அறிவு மற்றும் வழிகாட்டுதலின் ஒரு அற்புதம். சூரா ஹூத் நமக்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு எச்சரிக்கையை தருகிறது. ஆத் சமூகம் உடல் வலிமையிலும் செல்வத்திலும் உயரமான கட்டிடங்களை கட்டுவதிலும் சிறந்து விளங்கியது. உயரமான தூண்களை வச்சு இரமுங்கிற நகரத்தையே கட்டுனவங்க. அவர்கள் யமன் மற்றும் ஓமானுக்கு இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. ஆனால் இந்த வலிமையும் செழிப்பும் அவர்களை ஆணவத்தின் உச்சிக்குக் கொண்டு சென்றது. தங்களை விட வலிமையானவர்கள் யாருமில்லை என்று பெருமையடித்தார்கள். அவர்களுக்கு நேர்வழி காட்ட அவர்களிலிருந்தே ஹூத் அலைஹிஸ்ஸலாம் நபியை அல்லாஹ் அனுப்பினான். அவர், என் சமூகமே, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், அவனையன்றி உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை என்று அழைப்பு விடுத்தார். ஆனால் அவர்களோ, நீர் சொல்வதற்காக எங்கள் தெய்வங்களை நாங்கள் விடமாட்டோம் என்று கூறி அவரை கேலி செய்து புறக்கணித்தனர். அவர்களின் ஆணவம் எல்லை மீறியபோது அல்லாஹ்வின் தண்டனை இறங்கியது. முதலில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது. பின்னர் ஒரு கருமேகம் அவர்களை நோக்கி வந்தபோது அது மழையை கொண்டு வருகிறது என்று அவர்கள் மகிழ்ந்தார்கள். ஆனால் அது மழையல்ல, அவர்கள் அவசரமாகத் தேடிய வேதனை. அது ஒரு பேரழிவுக் காற்றாக உருவெடுத்தது. 7 இரவுகளும் 8 பகல்களும் அந்த புயல் விடாமல் வீசி அந்த ஆணவக் கூட்டத்தை வேரோடு சாய்த்தது. அவர்களின் உடல்கள் வேரோடு சாய்ந்த பேரீச்சை மரங்களைப் போல சிதறிக் கிடந்ததாக குர்ஆன் வர்ணிக்கிறது. இதன் நவீன கால படிப்பினை ஆத் சமூகத்தின் கதை, செல்வம், அதிகாரம் மற்றும் தொழில்நுட்பத்தைக் கொண்டு பெருமையடிப்பதன் பயங்கரமான முடிவை நமக்கு உணர்த்துகிறது. பணம், பதவி எல்லாம் இருக்கிறது என்ற ஆணவம் தலைக்கேறும் இன்றைய உலகில் நாம் பணிவுடன் இருக்க வேண்டும் என்பதை இது நினைவுபடுத்துகிறது. அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தி அவனது வரம்புகளை மீறாமல் வாழ்வதே பாதுகாப்பான வாழ்க்கை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானவர்கள் சந்தித்தல். வானவர்கள் மனித உருவில் வந்தனர். 2 அறிவிப்புகள் வழங்கப்பட்டன. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறப்பு பற்றிய நற்செய்தி, லூத் அலைஹிஸ்ஸலாம் மக்களின் அழிவு பற்றிய எச்சரிக்கை. பாடம்: அல்லாஹ்வின் வாக்குறுதிகள் மனிதனால் சாத்தியமற்றதாகத் தோன்றினாலும் கூட அவை நிகழலாம். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கதை. லூத் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் ஒழுக்கக்கேடான நடத்தை மற்றும் ஊழலுக்கு பெயர் பெற்றனர். நிகழ்வுகள்: வானவர்கள் மனித உருவில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைச் சந்தித்தனர். மக்கள் விருந்தினர்களைத் தாக்க முயன்றனர். விளைவு: லூத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் விசுவாசிகள் இரவில் வெளியேறச் சொல்லப்பட்டனர். நகரம் கவிழ்க்கப்பட்டு அழிக்கப்பட்டது. முக்கிய விவரம்: லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவி அவர்களின் தவறுகளை ஆதரித்ததால் மக்களுடன் சேர்ந்து அழிக்கப்பட்டார். கொள்கை: ஒரு தூதருடன் தொடர்புடையவராக இருப்பது ரட்சிப்பை உறுதி செய்யாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி அறிவுரை. குர்ஆனில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த கட்டளைகளில் ஒன்று. உங்களுக்கு கட்டளையிடப்பட்டபடி உறுதியாக இருங்கள். கொள்கை:
சத்தியப்பணிக்கு உறுதியும் பொறுமையும் தேவை. ஒரு பக்கம் ஆணவம் அழிவை கொண்டு வந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு என்ன பரிசை கொடுக்கும்? இதுக்கு மிக அழகான உதாரணம்தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கை. குர்ஆன் அவங்க வரலாற்றை அழகான வரலாறுன்னு சொல்லுது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கையில சோதனைகளுக்கு பஞ்சமே இல்லை. சின்ன வயசுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தீர்க்கதரிசன கனவை காண்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தம் தந்தையாரிடம், என் அருமைத் தந்தையே, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் இவை யாவும் எனக்குச் சிரம் பணிவதை மெய்யாகவே கனவில் நான் கண்டேன் என்று கூறியபொழுது, என் அருமை மகனே, உமது கனவை உன் சகோதரர்களிடம் சொல்லிக் காட்ட வேண்டாம். அவ்வாறு செய்தால் அவர்கள் உனக்கு தீங்கிழைக்க சதி செய்வார்கள். ஏனெனில் அவ்வாறு சதி செய்யத் தூண்டும் ஷைத்தான் நிச்சயமாக மனிதனுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கின்றான் என்று அவரது தந்தை கூறினார். கூடப் பிறந்த அண்ணன்களோட பொறாமையால பாழுங்கிணத்துல தூக்கி வீசப்பட்டாங்க. வியாபாரிகளால காப்பாத்தப்பட்டு எகிப்துல ஒரு அடிமையா விற்கப்பட்டாங்க. அமைச்சரின் மனைவி யூசுப்பை மயக்க முயற்சிக்கிறாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சோதனையை விட விசுவாசத்தை தேர்ந்தெடுக்கிறார். குற்றமற்றவராக இருந்த போதிலும் அவர் சிறைக்கு அனுப்பப்படுகிறார். அரண்மனைக்குள்ள வளர்ந்தாலும் ஒரு பொய்யான பழி சுமத்தப்பட்டு பல வருஷம் சிறையில கஷ்டப்பட்டாங்க. ஆனா அவங்க அல்லாஹ் மேல முழுமையான நம்பிக்கை, தவக்குல் வச்சிருந்தாங்க. அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட விளைவு என்ன தெரியுமா? அல்லாஹ் அவங்களை எல்லா சோதனைகள்ல இருந்தும் அழகா மீட்டான். கனவுகளுக்கு விளக்கம் சொல்ற ஞானத்தை கொடுத்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 2 கைதிகளின் கனவுகளுக்கு விளக்கம் அளிக்கிறார். பின்னர் அவர் 7 ஆண்டுகள் செழிப்பு மற்றும் 7 ஆண்டுகள் பஞ்சத்தை முன்னறிவிக்கும் மன்னரின் கனவை விளக்குகிறார். விளைவு, அவர் குற்றமற்றவர் என்பது நிரூபிக்கப்பட்டது. சிறையிலிருந்து விடுவிச்சு எகிப்தோட நிதி அமைச்சரா ஒரு மிக உயர்ந்த இடத்துல உட்கார வச்சான். நாட்டையே பஞ்சத்திலிருந்து காப்பாத்துற திறமையை கொடுத்தான். எகிப்தின் வளங்களை நிர்வகிக்க அவர் நியமிக்கப்பட்டார். கடைசியா பிரிஞ்சு போன அவங்க குடும்பத்தோட திரும்பவும் சேர்த்து வச்சான். பாடம்: அல்லாஹ் ஒருவரை சிறையிலிருந்து தலைமை பதவிக்கு உயர்த்த முடியும். இதுதான் அல்லாஹ்வின் மிகப்பெரிய 2 எச்சரிக்கைகள். 1, உங்க கிட்ட இருக்கிற சக்தியையும் செல்வத்தையும் பார்த்து ஒருபோதும் கர்வம் கொள்ளாதீங்க. 2, உங்களுக்கு வர்ற சோதனைகளை பார்த்து ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீங்க. இந்த அத்தியாயத்திற்கான ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனை: ஆத், தமூத் மற்றும் மத்யன் போன்ற நாகரிகங்கள் தங்கள் சக்தி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று நம்பினர். இன்று நாம் அவற்றை குர்ஆனில் ஈடிபாடுகளாகவும் கதைகளாகவும் மட்டுமே அறிவோம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போன்ற தூதர்களின் பொறுமை மனித குலத்திற்கு ஒரு காலத்தால் அழியாத பாடமாக மாறியது. யா அல்லாஹ், எங்களை ஆணவம் கொள்ளும் கூட்டத்திலிருந்து பாதுகாப்பாயாக. சோதனைகளின் போது பொறுமையுடன் இருக்கும் மன உறுதியை எங்களுக்கு தந்தருள்வாயாக. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியதைப் போன்ற அழகான முடிவை எங்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன்.